யோசப் விஜய் ஆகிய நான் முதலாவதாக கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் எதை மாற்றப் போகிறார் என்ற நான் பதவியேற்ற அடுத்த நாள் என்ன நடக்கும்? பேருந்து கட்டணங்களை நிப்பாட்டுவேன். நான் பதவியேற்ற அடுத்த நாளே வந்து கையெழுத்து 6 கிராம் தங்கம் வழங்குவேன். கல்யாணம் முடிக்கிற எல்லாருக்குமே 6 கிராம் தங்கம். தூய்மை பணியாளர்கள் பல்வேறுபட்ட இடங்கள்ல தங்களோட குறைகள் நிறைகளை சொல்லி நாங்கள் நடிப்போம் என்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பதை விட விஜய் அவர்கள் இருப்பது அவர்களுக்கு அந்த திராவிடமே தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விடயமாக, தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு விடயமாக, திராவிடத்துக்கு எதிராக சீமான் தமிழ் தேசியத்தை கை கொண்டிருந்தாலும் இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டவர் விஜய் என்பதை யாழ்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஒருவர் சத்தியப்பிரமாணம் எடுக்கிற யோசப் விஜய் ஆகிய நான் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன், என் உயிருக்கு மேலான தமிழ் மக்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஒருவர் சத்தியப்பிரமாணம் எடுக்கிறார். யார் என்று பார்த்தால் யோசப் விஜய். தேர்தல் முடிவுகள் வெளியிட்ட நாளிலிருந்து நேற்றைய நாள் வரை ஒரு இழுபறை நிலையில் தான் அவர் பதவியேற்பாரா இல்லையா இன்றைக்கா நாளைக்கு அந்த நிலை தான் இருந்து அது அந்த விடயத்தில் ஆளுநர் 4 தடவை சந்தித்திருந்தார். அதை தாண்டி கூட்டணி கட்சிகளுடன் அதிகப்படியான கூட்டங்கள் நடத்தியிருந்தார். அதற்கான ஒரு முடிவு முற்றுப்புள்ளியாக தான் இன்றைய தினம் அவர் பதவியேற்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் ஒரு புறம் இருக்க வந்து அவர் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைய இருக்கு. அப்ப அவர் முதலாவதாக என்னத்தை கையெழுத்து போட போகிறார், முதலாவதாக கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் எதை மாற்றப் போகிறார் என்ற ஒரு கேள்விதான் எழுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் அவர் முக்கியமான வாக்குறுதிகள் வழங்கினார். நான் பதவியேற்ற அடுத்த நாள் என்ன நடக்கும்? பேருந்து கட்டணங்களை நிப்பாட்டுவேன். யாருக்கு? பெண்கள் முதியோர்களுக்கான பேருந்து கட்டணத்தை நான் பதவியேற்ற அடுத்த நாளே வந்து கையெழுத்து வச்சு நிப்பாட்டிப்பேன் என்ற மாதிரி ஒரு இதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி திமுக வந்து என்ன தமிழ்நாட்டை வந்து ஒரு குட்டிச்சுவராக இருக்கு, அதாவது போதைக்கு அடிமையுடைய நாடாக மாற்றி இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அப்ப டாஸ்மாக் கடைகள், அப்ப இந்தியா பாஷையில டாஸ்மாக் கடைகள்னு சொல்றது வந்து இந்த சாராய கடைகளை இழுத்து மூடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல விடயம் தானே, இழுத்து மூடினா இல்லை, ஆனால் நடக்குமா என்றதான் ஒரு கேள்விக்குரிய ஒரு நடைமுறை சாத்தியம் என்ற விடயமும் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம், 6 கிராம் தங்கம் வழங்குவேன், கல்யாணம் முடிக்கிற எல்லாருக்குமே 6 கிராம் தங்கம் வழங்குவேன் சொல்லியிருந்தேன். அதை வழங்குவேன், அல்லது குழந்தைகள் பிறந்தால் தாய்மாமன் போய் சேரும் அந்த பெண்களுக்கு நான் வழங்குவேன். தாய்மாமன் என்ற ரீதியில பெண்களுக்கு அந்த தாய்மான் சீரெல்லாம் வழங்குவேன், சீரெல்லாம் வழங்குவேன் என்றெல்லாம் சொல்லிடுறார். அதெல்லாம் எப்படி நடக்கும்? வேலையேற்ற பட்டதாரிகளுக்கும் நான் சன்மானம் வழங்குவேன். சன்மானம் வழங்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய் நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு காசு கொடுப்பேன். அதே நேரத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு பெரும்பாலான வாக்குகளை அளித்தவர்கள் முக்கியமான அரசு உத்தியோகத்தர்கள். ஏன்னா அந்த தபால் மூல வாக்குகள் வந்து அதிகமாக யாருக்கு கிடைக்கிறது? விஜய் அவர்கள் ஏன் அவருக்கு வாக்களித்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட திமுக அதிமுக இணைந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களாக பல்வேறுபட்ட குறைகளை இந்த அரசு உத்தியோகத்தர்கள் வழங்கி வருகிறார்கள். குறைபாடுகளை, குறிப்பாக ஓய்வூதியம் அவர்களுக்கு சரியான முறையில் சென்றடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இந்த தொழிலாளர்களை நிரந்தர பணியேற்றம் இன்னுமே செய்யவில்லை என்ற கிட்டத்தட்ட 15 வருடங்களாகவே அந்த நிரந்தர பணியாளர்களை நியமிக்கவில்லை என்ற ஒரு பாரிய ஒரு குற்றச்சாட்டு இந்த திமுக மேல இருந்துச்சு. அதை தாண்டி கடந்த காலங்களில் ஆசிரியர்களும் அதிகப்படியாக போராட்டங்கள் நடத்தியிருந்தார். வீதியோரங்களில் இறங்குவது, வேலை நிறுத்த போராட்டங்களை செய்வது, அதிகப்படியான ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தார். இவர்கள் சார்பாக சீமான் அவர்கள் சென்று தனது இவர்களுக்கான சப்போர்ட்டை வழங்கியிருந்தார். ஆனால் சீமானுக்காக இவர்கள் வாக்கை வழங்காமல் விஜய்க்காக வாக்கை வழங்கியுள்ளது. விஜய் மீதான நம்பிக்கை இவர்கள் வெளிப்படுத்தும் விதமாக தான் காணப்படுகிறது. வந்து விஜய் அவர்கள் வெற்றி பாதையில் இளைஞர்கள் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வழங்கினார். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம்னா தூய்மை பணியாளர்கள் பல்வேறுபட்ட இடங்களில் தங்களோட குறைகள் நிறைகளை சொல்லி போராட்டங்கள் செய்திருந்தார்கள். அப்போ அதே கூட இந்த கடந்த கால அரசாங்கம் நிறைவேற்றவில்லை, கவனமே கொள்ளையில்லை என்ற ஒரு பாரிய ஒரு குற்றச்சாட்டு. இதன் விளைவு தான் அரசு அதிகாரிகள் வந்து பெரும்பாலான வாக்குகளை யாருக்கு வழங்கி வந்தார்கள்னா அதுக்கு விஜய்க்கு. ஆனால் இப்போ இதில் வந்து தான் ஒரு கேள்வி ஒன்று எழும்பியிருக்கு. என்ன கேள்வி சொல்லுவாங்க? திமுக அதிமுக ஏன் அவர்களுக்கு அந்த குறைகளை நிறைவேற்றவில்லை? அவர்களுக்கு தெரியாத அந்த குறைகளை நிறைவேற்றாமல் விட்டால் அந்த அரசு அதிகாரிகளுடைய வாக்குகள் மாறி வேறு யாருக்கும் போகும் என்று அறியவில்லையா? முட்டாள்தனமாக அவர் செயற்பட்டார்கள் என்று பார்த்தால் அதில் ஒரு விடயம் காணப்படுகிறது, பொருளாதாரம். அப்ப இவர்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் நிறைவேற்றினால் பாரிய ஒரு பொருளாதார நிலை பொருளாதாரம் வந்து பெரும் தாக்கம் செலுத்தும். இவர்களுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்காம விட்டாலும் பிரச்சனை என்ற ஒரு ரீதியில தான் அதிமுக இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த சிஸ்டம் சேஞ்ச், அதிகமான நவீனத்துவமான அரசியலை நுழைத்து தான் இவர்களுக்கான தீர்வை வந்து அவர்கள் வழங்க வேண்டும். ஒரு மாற்றம் தேவை. முன்னோக்கிய பொருளாதார நகர்வு மூலமாக தான் இதற்கெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கு. அந்த மாற்றத்தை விஜய் ஏற்படுத்துவாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி பல்வேறுபட்ட ரீதியில
அந்த வகையில தான் விஜய் அதிகப்படியான சலுகைகளை மக்களுக்கு வழங்கி இருக்கிறார். அதிகப்படியான உதவி திட்டம், அதிகப்படியான சலுகைகளை வழங்கி இருந்த சந்தர்ப்பம் தான் விஜய் இதனை அவ்வளவு வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார். வாக்குறுதிகளை வழங்கி உண்மையா சொல்லணும்னா வாக்குறுதியை வழங்கி இருக்கேன், அப்படியெல்லாம் தருவேன் என்று வாக்குறுதிகளை வழங்கி இதை எப்படி விஜய் நிலைநிறுத்த போகின்றார், எப்படி தமிழ் மாநில மக்கள் மத்தியில் இது அவ்வளவுத்தையும் கொண்டு சேர்க்க போகின்றார் என்ற கேள்வி இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இவர் ஒட்டுமொத்தமாக இவர் இதற்கெல்லாம் செலவழிக்க போகும் நிதி என்பது தமிழ்நாட்டின் வருமானத்தை விட மிகப்பெரிய ஒரு நிதியாகத்தான் அமையும் என்று பொருளாதார நிபுணர்கள். இப்ப என்ன பிரச்சனை ஆரம்பத்துல எல்லாருமே நல்லா தான் இருக்கும். இப்ப திமுக வந்து நேரடியாக ஆதரவு தெரிவிக்காத மறைமுகமான ஒரு ஆதரவை தெரிவித்திருக்காங்க. ஏன்னு பார்த்தா அந்த குடியரசுத் தலைவரின் கீழ் மாநிலம் செல்லக்கூடாது, சென்றால் எல்லாம் போச்சு என்ற மாதிரி திமுக ஸ்டாலின் என்ன நினைக்கிறேன் போல இருக்கு. ஒதுக்கி இருந்து கொண்டு என்ன கூட்டணி கட்சி யாரும் சொல்ற போல நீங்க டக்குனு போய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் தெரிவிக்காடிக்கு எல்லாம் அவன் கையில போயிடும், ஒன்றுமே இல்லாம போயிடும். அப்ப நான் கொஞ்சம் பேசாம இருக்கிறேன். என்ன அவர் என்ன வருத்தெடுத்திருக்கிறேன், நான் அவரை வருத்தெடுத்திருக்கேன். அவர் நேரடி ஆதரவு தெரிவிக்கல. அதே மாதிரி அதிமுக வருத்தெடுக்கும் அப்படின்னு இந்த கூட்டணி கட்சியை சொல்றாரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு, கொண்டு போய் நீங்க ஆதரவு கொடுங்கடாப்பா, போய் அவன் பதவி ஏற்கணும், ஏற்று ஒரு 6 மாசம் நடக்கட்டும், என்ன நடக்கணும் பார்ப்போம். அதுக்கு பிறகு எங்களுடைய சர்க்கார் வேலையை காட்டுவோம், சர்க்கார் உங்களுக்கு மட்டுமா நடிக்க தெரியும், நாங்கள் நடிப்போம் என்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிளானையும் போட்டிருக்கலாம். 6 மாதத்துக்கு பிறகு தான் தெரிய போகுது. பாஜக பொறுத்தவரையில் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பதை விட விஜய் அவர்கள் இருப்பது அவர்களுக்கு சிறந்த விடயமாக தான் காணப்படும். ஏனென்றால் திராவிட கட்சிகளில் திமுக என்பது தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு இடத்திலே இருந்தது. அது திமுக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் திராவிட கொள்கைகள், அதாவது வந்து திராவிட கொள்கைகள் நிலைநிறுத்தப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது. அதுக்கு உதாரணமாக பலவற்றை சொல்லலாம். அந்த சந்தர்ப்பங்களில் பாஜக தங்களது கொள்கைகளை நிலைநிறுத்துவது, அதாவது வந்து கொள்கைகளை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவது என்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக தான் அமையும். ஆனால் விஜய் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது எப்படி அமையும், ஒரு நிகழ்வு போக்கான தன்மை இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலேயே பாஜக தற்போது செயல்பட்டு வருகிறது. பாஜக காங்கிரசுக்கு கூட திராவிடம் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் பாடி இருக்கு. திராவிட அந்த கழகங்கள் தான் இந்த இதுவரை காலமும் தமிழ்நாட்டில் அந்த மத்திய அரசின் செல்வாக்கை குறைத்து இருந்தது. மத்திய அரசு அங்க தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முற்படவில்லை தான் அந்த திராவிட கொள்கைகள் வந்து குறிப்பிட்ட மாநிலங்கள் ஒன்று இணைந்து தங்களுடைய எதிர்ப்பலைகளை காட்டியிருந்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார். பிற்பட காலங்களில் வந்து அந்த திராவிடமே தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விடயமாக, தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு விடயமாக தற்போது மாறியதன் விளைவாக திராவிடத்தை தமிழ் மக்கள் தூக்கி அறிவதற்குரிய ஒரு சாத்தியப்பாடு உருவாயிருக்கு. இதைத்தான் சீமானவர்களும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கான விதைகளை யார் இட்டாருன்னா சீமானவர்கள் இட்ட விதை என்று கூட சொல்லப்படுகிறது. ஆனால் சீமானவர்கள் சில மக்களுக்கு தன்னுடைய கொள்கையிலே சரியான முறையில் எடுத்துரைக்காத விளைவுதான். அவருக்கு தெளிவான கொள்கை இருந்தும் அது மக்களை சென்றடையவில்லை. கிட்டத்தட்ட 26 மாதங்கள்ல கட்சி ஆரம்பித்து பதவி கூட அமர்ந்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஏனென்றால் அவர் சினிமா துறையில் அவ்வளவு ஒரு பிரபல பையன். டிக்டாக், யூடியூப் எல்லாமே அவருக்கு அடிமைன்னு சொல்லலாம். ரசிகர்கள் அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அதை டக்குன்னு கடத்திடுறார். ஆனால் சீமான் அவர்கள் நல்ல விடயங்கள் கொள்கையில பரப்பி இருந்தாலும் அவருடைய கொள்கைகள் வந்து மக்கள் சென்றடைந்த விகிதம் குறைவாக காணப்பட்டிருக்கிறது, அல்லது மாறுபட்ட விடயங்களாக போய் சேர்ந்திருக்கு. அப்ப அந்த இடங்கள்லாம் சீமான் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு பாரிய ஒரு இது ஒன்று காணப்படுகிறது. நிச்சயமாக இந்த தமிழ் தேசியம் திராவிடம் என்ற ஒரு விடயத்தை சீமான் தமிழ் தேசியத்தை கை கொண்டிருந்தாலும், திராவிடத்துக்கு இருந்தால் சீமான் தமிழ் தேசியத்தை கை கொண்டிருந்தாலும் இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டவர் விஜய் என்பதுதான் அனைத்தினுடைய சாராம்சமாக. ஆனாலும் காங்கிரஸோட ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காரு. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நாங்களும் தொடக்கத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு சிறிய ஒரு ஆதரவை வழங்கியிருந்தோம். ஏன்னா திராவிட கழகங்கள் தொடர்ச்சியாக குடும்ப ஆட்சியில இருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்டார் விஜய் என்ற ரீதியில நாங்கள் அவருக்கு சில ஆதரவை வழங்கியிருந்தோம். ஆனால் எப்பொழுது அவர் காங்கிரசுடன் அல்லது தன்னுடைய கொள்கைக்கு மாறாக செயற்பட வழங்கிட்டாரோ அதுல இருந்து நாங்கள் எங்களுடைய ஆதரவை பின்வாங்கி கொண்டு விட்டோம். அப்ப எலெக்ஷன்ல இந்த அரசியல் நடவடிக்கையில வந்து நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தேர்தல் விளங்கி இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அந்த வகையில விஜய் அவர்கள் இன்றைய தினம் பதவியேற்கும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அதிகப்படியான பிரமுகர்களும் வந்து தற்பொழுது நேரு உலக விளையாட்டு அரங்கை நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில ராகுல் காந்தி அவர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்களும் தனி விமானம் மூலம் தற்பொழுது வந்து இறங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறாங்க. வணக்கம், தொடர்ச்சியாக பார்ப்போம்.